பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிருபையான வேளையில் என்னோடு கூட லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே, நீ உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, பாருங்க, மனுஷன் அநேக வேலைகளில் எப்படி இருப்பானா, ரொம்ப பிஸியாக என்னங்க இடைவிடாமல் என்னங்க கொஞ்சம் கூட டைம் எடுக்காமல் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப பிரயாசப்பட்டு ஓட்டியும் டியூட்டியும் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி மனுஷனுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பாதத்தில் உக்காந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுக்காகட்டும், ஆண்டவருடைய பாதத்தில் உக்காந்து ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன அப்படின்றத ஆராய்ந்து பார்க்குறதுக்காகட்டும் இன்றைக்கி மனுஷனுக்கு நேரம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, மனுஷன் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக ரொம்ப என்னங்க பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ரெடிமேடாக என்னங்க நம்ம செய்ய மாட்டோம். யாரோ ஒருத்தர் இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இன்னொருத்தரிடத்துல போய் என்னங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன அப்படின்றத நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி 100க்கு 99.9% மக்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, சிலரை கேட்டு பார்த்தா அவங்க என்ன தெரியுங்க சொன்னாங்க, ஐயா நான் என் மனைவி பிள்ளைகளுக்கே நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, நான் எங்கே ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கட்டும் அப்படின்னா இன்றைக்கி மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, ரொம்ப தீவிரமாக ரொம்ப என்னங்க வேகமாக மனுஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த பூமியில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பான தேவ ஜனமே, ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஏன்னா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன தெரியுங்களா சொன்னார், 6 நாள் வேலை செய்ப்பா அப்படின்னார். ஒரு நாள் என்னங்க தேவனுக்கு கூட அப்படின்னார். மனுஷனுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியுங்களா, அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. ஏன்னா மனுஷனுடைய உறுப்புங்க அன்பான தேவ ஜனமே, அது கூட என்ன சொல்லுங்க, ஒரு எந்திரம், அது கூட நேர்த்தியாக செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் சரியான நம்ம என்ன பண்ணணுங்க, ரெஸ்ட்டு கொடுக்கணும். கொடுக்காம நம்ம என்னங்க அந்த எந்திரத்தை எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம பயன்படுத்தினா சிஸ்டம் டேமேஜ் ஆகிடும். உறுப்புங்கள்லாம் என்ன ஆகிடுங்க, பழுதாகிடும். பழுது ஆன உடனே நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளவும் நம்ம சாப்பிட மாட்டோம், வைத்தியருங்க சாப்பிடுவாங்க. ஆகையால் நம்முடைய என்னங்க பிரயாசம் முடிஞ்சிட்டு நம்ம பெட்டில் போய் படுத்துட்டு இருப்போம். அப்போ நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, நமக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பப்போ என்னங்க தேவ சமூகத்தை நம்ம தேட கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவராக இயேசுவை போல ஒரு பிஸியான மனுஷன் இந்த பூமியில் யாரும் இல்லை. ஆனால் அவரு கூட என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க் 1:35 வாசித்து பாருங்கள். இன்னும் இருட்டாக இருக்கும்போது அதிகாலமே ஒரு இடத்துல தனித்து ஜெபம் பண்ணாராம். அவர் கூட என்ன எடுத்துக்கினாருங்க, நேரம் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபம் பண்ணார். அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்கா 6:12 வாசித்து பாருங்கள். ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். தேவனோடு அவர் என்ன பண்ணாருன்னு செலவிட்டார். மனுஷனுக்கு மாதிரியாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் அன்பானவர்களே, யாருடைய அடிச்சோட பின்பற்றலனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் யோவான் 13:15 சொன்னார், நான் காண்பித்த மாதிரியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. அவர் தான் உங்களுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு என்னங்க இன்றைக்கி பாருங்கள், நம்ம மணிக்கணக்காக மொபைல்களுக்கு நேரம் கொடுக்குறோம், மணிக்கணக்காக நம்முடைய சொந்த வேலைகளை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் உக்காந்து அன்பான தேவ ஜனமே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு நேரம் கிடையாது. நீங்கள் யாத்திரை ஆகுமோ 25ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் அன்பான தேவ ஜனமே ரொம்ப அழகாக மோசையை சொல்கிறாரு, நீ மலை ஏறி வாப்பா அப்படின்னு சொல்லி. அவர் மலை ஏறி போன உடனே ஆண்டவர் என்ன பண்ண தெரியுங்களா, நான் காண்பிக்கிற மாதிரியெல்லாம் செய்,
மோசே தேவ சமூகத்தில் போய் 40 இரவு 40 பகல் செலவிட்டார். தேவன் அவருக்கு என்ன பண்ணார்னா செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுத்தார். நம்ம கூட இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கலாம், எல்லாமே வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக காணப்படணும் அப்படின்னா நம்ம கூட போய் தேவ சமூகத்தில் உக்காந்து தேவ சித்தத்தை அறிந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை எப்படி நடத்துறது, என் ஊழியத்தை நான் எப்படி செய்கிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறணும், எப்படி நான் வியாபாரத்தில் முன்னேற வேண்டும், எனக்கு திட்டங்களை சித்தங்களை கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார், என்ன செய்யணுன்றதை தேவன் நமக்கு போதிப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, பிரியமான தேவ ஜனமே, குறி சொல்கிறது போல், குறிக்காரங்கிட்ட போய் குறி கேட்குறது போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கத்த சுத்தி என்னது என்று அறிந்து எனக்கு விசாரித்து சொல்லுங்கள். ஐயா நீ ஜெபம் பண்ணுங்க, உன் குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணணும், உன் வாழ்க்கைக்கு நீ ஜெபம் பண்ணணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் அலைது திரிந்து இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உற்பட்டதாகவோ சாதிச்சதாகவோ ஒன்றுமே கிடையாது. எவ்வளோதான் சம்பாரிச்சா கூட இன்னும் பத்தலை, இன்னும் தீரல, என்னங்க இப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது. ஆகியால் இந்த நிலைமை மாறத்தக்கதாக தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, நேரத்தை செலவிடுங்க. நீங்கள் யாத்திரை ஆமத்தில் 34ஆம் அதிகாரத்து தேவ மகிமைக்காக 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். மோசே 40 இரவு 40 பகல் தேவ சமூகத்தில் செலவிட்டு அவர் கடந்து வரார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாக இருந்தார். நான் சொல்லுவேன் தைரியமாக, நீங்கள் எங்கே செலவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ சமூகத்தில் செலவிட்டு பாருங்கள், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அன்பான தேவ ஜனமே, நீ குழம்ப மாட்ட, தெளிவாக இருப்பேன். ஆகியால் தேவனுடைய பாதத்தில் உக்காந்து கற்றுக்கொள்ளுங்க. அழைத்தது மார்த்தா, ஆனால் இருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது மரியாளுங்க. இன்றைக்கி மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. கூப்பிட்டது என்னவோ அவங்க தான், ஆனால் அவங்க கவனிக்கலை. அவங்க அநேக வேலையில் அவங்க ரொம்ப என்னவாக இருந்தாங்க, ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது யார் தெரியுங்களா, மரியாள். இன்றைக்கி நம்ம கூட இந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். மார்த்தால போல் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். படுங்க, வேண்டான்னு சொல்லலை, வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. தேவன் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5 ஆண்டு சொன்னார், என்னால் அன்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். ஆகியால் தேவனோடு இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் இன்னைக்கு உணர்ந்து ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. ஆண்டோட பாதத்தில் உக்காருங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. கண்டிப்பாக அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேலே உதிக்கும். உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கங்கள்லாம் மாறிடும், உங்களோட சஞ்சலங்கள்லாம் மாறிடும், உங்களோட தோல்விங்கள்லாம் மாறிடும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கிருபையான கால வேளையில் சமீபத்திலும் தூரத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவளை தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, தேவையானது ஒன்று, அந்த ஒன்று மரியாள் உம்முடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டா. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பாதத்தில் இருந்து நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் தோல்வியோடு, ஏமாற்றத்தோடு, இழப்புகளோடு, நஷ்டங்களோடு, முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் கேள்வியோடு வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய கூட இந்த கால வேளையில் உங்களுடைய தழும்புகளால் தொட்டு அவருடைய சிறையிருப்புகளை மாற்றி அவளுக்கு அற்புதங்களை செய்து அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும், அவருடைய சரீரங்களை சுகத்தை தாரும், அவருடைய வியாபாரத்தில் வளர்ச்சியை கட்டளையிடும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான காலவேளையில் இன்றைக்கு தான் முதல் தடவையாக நான் தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன்னா, இன்னும் நான் தேவனை அறியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லாவிட்டால் நீங்கள் SMS வழியாகவோ தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு விசுவாசிங்க, உங்களுடைய கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு இரட்டிப்பாக தருவார். ஆமென்.